சத்தியத்தை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாத்திரமல்ல, இந்த நாளிலிருந்து இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாரிடத்திலும் இல்லையானாலும் ஒரு சிலரிடத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த நபர் நீங்களாக இருக்கலாம். கர்த்தர் தொடுகிற நபர் நீங்களாக இருக்கக்கூடும். கர்த்தர் பரலோகத்திலிருந்து இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்து உங்களை மாற்றுகிற, உங்களை ஒரு வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும்படிக்கு உங்களை சந்திக்க கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களை தொடுவதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, தாவீதின் திறவுகோலை உடையவர், கீ ஆஃப் டேவிட். கீ ஆஃப் டேவிட், அதான் செய்தியினுடைய தலைப்பு. தாவீதின் திறவுகோல். தாவீதின் திறவுகோல். தாவீதின் திறவுகோலை உடையவர் எப்படிப்பட்டவரா? அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடியவர். ஆமென் சொல்வீங்களா? அவர் பூட்டினார்னா ஒருத்தரும் திறக்க முடியாது, அவர் திறந்தார்னா ஒருத்தரும் பூட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கீயை, ஒரு சாவியை பெற்று இருப்பவர். அப்படிப்பட்ட ஒரு சாவியை, திறவுகோலை பெற்று இருப்பவர். அந்த திறவுகோலை, தாவீதின் திறவுகோலை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? அந்த திறவுகோலை உங்கள் கையிலே கொடுத்து ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்க, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்ட அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளிலே 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 17வது வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இதற்கு பின்பு நான் மறுபடியும் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் திறப்பானவைகளை அடைப்பித்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி முன்பு அது எப்படி இருந்ததோ அதை போல மீண்டும் அதை ஸ்தாபிப்பேன் என்று இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இந்த வார்த்தை ஆழமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தாவீதின் திறவுகோல் என்றால் அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகத்தை குறிக்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு அளித்த அபிஷேகம். கர்த்தர் 3 விதமான அபிஷேகத்தை தாவீதுக்கு கொடுத்தார். 3 விதமான 3 kinds of anointings. 3 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட திறவுகோல். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட திறவுகோல். முதல் காரியம், இந்த திறவுகோலை, தாவீதின் திறவுகோலை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவதற்காக, அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்து உதித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு வந்ததனுடைய காரணங்களில் ஒன்று பாவத்தை போக்க, சாபத்தை நீக்க. இது உலகத்திற்கு சொல்லுகிற வார்த்தை, சபைக்கு சொல்லுகிற வார்த்தை. தாவீதின் திறவுகோலை என் கையில் கொடுக்க,
உங்கள் கையில் கொடுக்க. ஆமென் சொல்வீங்களா? ஆம். 3 விதமான அபிஷேகங்களை தாவீது பெற்றுக்கொண்டார். 3 விதமான அபிஷேகங்களை குறித்து நான் சுருக்கமாய் விரிவாய் சொல்ல முடியாது. சுருக்கமாய் நான் மேலோட்டமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது அது விரிவாய் சொல்ல வேண்டுமேனால் ஒவ்வொன்றும் அது ஒரு பைபிள் ஸ்டடியை போல இருக்கும். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாய் நான் சுருக்கமாய் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், he was anointed in the midst of his brethren. அவருடைய சகோதரர் நடுவில் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்கள், சகோதரர் நடுவில் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். தாவீது எங்க அபிஷேகம் பண்ணப்பட்டார்? தன்னுடைய சகோதரர்கள் நடுவிலே. நல்லா கவனிங்க, வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தேவன் இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதிகளுக்கு பின்பதாக எங்களுக்கு ஒரு ராஜா மற்ற தேசங்களில் இருப்பதை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தில் மன்றாடின பொழுது கர்த்தர் விசனப்பட்டார். நான் தான் ஜனங்களுக்கு ராஜாவா இருப்பேன், நான் அவர்களை ஆள்வேன், நான் அவர்களை நடத்துவேன். ஆனால் ஜனங்கள் எல்லாம் அப்படியே மனுஷிகமான ஒரு ராஜாவை கேட்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு வருத்தம். ஆனாலும் ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் சவுல் என்கிற மனிதனை இஸ்ரவேல் தேசத்திலே சவுல் எல்லாருடைய அவனுடைய மற்ற எல்லா தேசத்தில் இருக்கிற அத்தனை ஆண்களும் சவுலுடைய தோளுக்கு கீழாகத்தான் இருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடி அவனை சவுலை இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். காலப்போக்கிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் சவுலை குறித்து ராஜாவாக்கினதை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆகவே சவுலை தள்ளி வேறு ஒருவனை ராஜாவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அழைத்து அவனை பார்த்து சொல்லுகிறான், take your horn and fill it with oil and go to Bethlehem to Jesse's house என்று சொல்கிறார். உன்னுடைய தைல கொம்பை எடுத்து அந்த தைலத்தால் நிரப்பி பெத்லெகேமிற்கு போய் நீ ஈசாயின் வீட்டிற்கு நீ போ என்று சொல்லி சாமுவேலை அனுப்பினார். ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அதை ஒளிவ எண்ணெயால் நிரப்பிக்கொண்டு அவன் பெத்லெகேமிற்கு ஈசாயின் வீட்டிற்கு அவன் புறப்பட்டு போகிறான். கவனிங்க, கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொல்கிறார், உன் தைல கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு பெத்லெகேமுக்கு போன்னு சொல்றார், ஈசாய் வீட்டுக்கு போன்னு சொல்றார். ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். இவ்வளத்தையும் சொல்ற கர்த்தர் யார அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சொல்லல பாருங்க. யார அபிஷேகம் பண்ணணும், யார அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ ஈசாயின் குமாரரில் தாவீது என்பவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் யார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஈசாய்க்கு 7 ஆண் பிள்ளைகள். ஈசாய்க்கு 7 ஆண் பிள்ளைகள். 7வது தான் தாவீது. 7வது தான் தாவீது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசி பிள்ளைங்க எப்பயுமே சொல்லுங்க இல்லைங்க, வேலையே செய்ய மாட்டாங்க, அப்படிதானே? ஆமாம், ரொம்ப சின்ன பிள்ளைங்க. வேலை ஏவி விடு. ரைட், வெரி குட். வேலையை ஏவாங்கள ஒழிய வேலையை செய்ய மாட்டாங்க. ஒரு முறை நானும் பாஸ்டமாவும் இதுக்கு போனோம், ஒரு விசிட்டிங் போனோம் சிவந்திபுரத்தில். 5 பிள்ளைகள் நினைக்கிறேன், 5 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் சேர்த்து 5 பிள்ளைங்க. நாங்கள் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாச்சுன்னு நாங்கள் காரச்செவ் மிக்சர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே எடுத்து மூத்த பிள்ளைகிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் காரச்சேவெல்லாம் சேவெல்லாம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுங்க. அவள் சேவெல்லாம் அள்ளி வச்சு பேப்பரில் கொடுத்தா அந்த கடைசியில் இருக்கிறவன் கட்ட 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 கட்டன்னு தின்னுட்டு டக்குன்னு அடுத்தவன்ட்ட போகிறான், குடு அப்படின்றான் அண்ணங்காரன்ட்ட. அவன் ஐயோ டக்குன்னு கொடுத்துட்டான் இவனுக்கு.
அதையும் கட கட கடன்னு மற்றவங்க எல்லாம் தின்றதுக்காட்டி இவன் தின்னுட்டு அடுத்து அக்கா கறிக்கிட்ட போகிறான், குடு. அப்போ அவன், நான் சொன்னேன், என்ன என்ன பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, இவன் கட 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 கடன்னு தின்னுட்டு அடுத்த பிள்ளைங்கிட்டெல்லாம் அதிகாரத்தோடு பிடுங்குறான், அதுங்களும் பயந்துக்கிட்டு ஏதோ பெரிய பையனுக்கு பயந்துக்கிட்டு கொடுக்குற மாதிரி பொடிய அவனுக்கு பயந்துட்டு கூட என்ன பிள்ளைய வளர்த்துருக்கேன்னு. அவன் அப்படிதான் பாஸ்டன்ட்டாங்க, அவன் அப்படிதான். அப்போ எல்லாரையும் அதிகாரம் செலுத்துகிறான், எல்லாரையும் அது ஒரு வேலையும் செய்ய மாட்டான். கடைசி பிள்ளைங்க ஒரு வேலையும் செய்யவே மாட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் என் தம்பி, கடைசி தம்பி, அவன் நல்ல பாடியாக இருப்பான், அமுல் பேபி மாதிரி இருப்பான், புழுக்கு புழுக்குன்னு. காரணம் என்னென்னா, உப்பு பார்க்குறேன்னே 1/4 கிலோ மட்டனை தின்னுருவான். அப்படியே சுற்றியே வருவான். எங்கள் அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுற்றியே வருவான். ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஏதாச்சும் நம்ம சொன்னோம்னா, மிரட்டாத, அவன் மிரட்டாத அப்படின்னு வாங்க. ஏன்னா செல்ல பிள்ளை. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். கடைசி பெஞ்சமின், அவனை ஒரு நாள் கூட ஆடு மேய்க்க தகப்பனாக யாக்கோபு அனுப்பினதே கிடையாது. அவனை எப்போதும் தன் பக்கத்திலே வைத்து கொண்டார். ஆனா 7வதாக பிறந்த தாவீதை ஆடு மேய்க்க அவன் தகப்பன் அனுப்பிவிட்டார். அவன் பெத்லெகேமின் வயல்வெளியிலே ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். அண்ணமாரெல்லாம் ராணுவத்தில் அதிகாரியாக இருக்கிறார்கள். அண்ணமாரெல்லாம் படித்தவர்கள். தாவீது சின்ன வயசுலே ஆடுகளை மேய்க்க அனுப்பப்பட்டு விட்டான். ஏன் தெரியுமா? அவன் அண்ணன்மாரெல்லாம் படிக்க வைத்த அப்பா கடைசி பிள்ளை செல்ல பிள்ளையை படிக்க வச்சிருக்க கூடாதா? அவனையும் ஒரு ராணுவத்தில் ஒரு அதிகாரியை போல நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு அவனை கொண்டு வந்த நிறுத்தியிருக்க கூடாதா? செய்யல. ஏன் சொன்னா, நீங்க வீட்டில் சென்று நீங்கள் படித்து பாருங்கள். 1 நாளாகமத்தின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 13-14 வசனங்களிலே தாவீதினுடைய வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய வம்ச வரலாறு படிக்க வேண்டாம். 1 நாளாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே தாவீதினுடைய வம்ச வரலாறிலே தாவீதுக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். தாவீதுக்கு 2 சகோதரிகள், ஒருத்தி அக்கா, ஒருத்தி தங்கை. அக்காவுடைய பேர் செருயாள், தங்கையுடைய பேர் அபிகாயில். அக்கா செருயாள், தங்கை அபிகாயில். அக்காவுடைய பிள்ளைங்க தான் ஆசேகேல், யோவாப். இவர்களெல்லாம் அக்கா பிள்ளைங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த யோவாப் தான், கவனிங்க, தாவீது பின்பு ராஜாவாக உயர்த்தப்பட்ட பொழுது அவன் இராணுவத்தில் அதிகாரியா இருந்த அண்ணன்மார படைத்தளபதியா வச்சிருக்கலாம். எல்லாம் கவனிச்சு பாருங்க. படைத்தளபதி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அண்ணன்மாருக்கு. இராணுவத்தில் இருந்தவர்கள் அண்ணன்மார படைத்தளபதியாக தாவீது வைத்திருக்கலாம். ஏன் பெரிய அண்ணனை படைத்தளபதியை வைக்கக்கூடாதா? வச்சிருக்கலாம். ஆனால் பெரிய அண்ணனெல்லாம் வைக்காம 5 அண்ணன்மார்ல 3 அண்ணன்மார் படைத்தளபதியா இருந்தார்கள். படைகளுக்கு தளபதியாக இராணுவத்திலே அதிகாரிகளாக இருந்தார்கள். 3 அண்ணன்மார்ல ஒரு அண்ணன்மாரை கூட படைத்தளபதியாய் வைக்காதபடிக்கு அக்கா மகன்ல ஒருத்தனை, செரியாளுடைய மகன் யோவாபை தாவீது படைத்தலைவனாக வைத்தார். படைத்தலைவனாக. நான் ஏன் அப்படி வைத்தார் என்று சொல்லி வெகு நாளா எனக்கு ஒரு சிந்தனை. கடைசி தான் நாளாகமத்தை வாசித்த பொழுது தான் தெரிந்தது. இந்த 3 பேருடைய அம்மா வேற, மற்ற 6 சகோதரருடைய அம்மா வேற. அப்பா ஈசாய் ஒருத்தர் தான். ஆனா அம்மா தாவீது, செருயாள், அபிகாயில். என்னுடைய அம்மா நாகாஸ். என்னுடைய அம்மா பேர் நாகாஸ். அப்பா ஈசாய், அம்மா பெயர் நாகாஸ். மற்ற 6 சகோதரர்களுக்கும் அம்மா வேறு அம்மா. தாவீதுக்கு வேறு அம்மா, மற்ற சகோதரர்களுக்கு வேறு அம்மா. ஏன்? இந்த நாகாஸ் ஒரு அம்மோனிய பெண், அம்மோனிய தேசத்து பெண். இஸ்ரேலிலே அநேக பெண்கள் இருக்கும்போது ஈசாய் ஏன் தனக்கு மனைவி இருக்க
ஏன் இந்த பெண்ணை, அம்மோனிய பெண்ணை மணந்தார் என்று சொல்லப்படவில்லை. அதற்கான காரணம் தெரியல. ஆனா அந்த நாகாசை தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் மணந்த பிறகு, அதற்கு பிறகு அவளுக்கு பிள்ளைகள் செரியாள், தாவீது, அபிகாயில் என்ற 3 பிள்ளைகள் பிறந்த பொழுது 6 சகோதரர்களும் இந்த 3 பேரை அற்பமாய் எண்ணினார்கள். 6 சகோதரர்களும் இந்த 3 பேரை உதாசீனப்படுத்தினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 6 சகோதரர்களும் இந்த 3 பேரை அவருடைய தாயையும் சேர்த்து புறக்கணித்தார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள், அற்பமாய் எண்ணப்பட்டார்கள், எல்லா காரியங்களிலும் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ஆகவே தான் ஈசாய் மற்ற 6 ஆண் பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைத்து இராணுவத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்த பிரயாசப்பட்ட பொழுது, நாகாசுக்கு பிறந்த பிள்ளைகள், அதிலும் தாவீதை அவன் முற்றிலுமாய் ஒதுக்கி வைத்து ஆடுகளை மேய்ப்பதற்காக தாவீதை அவன் கையில் ஆடுகளை மந்தையை கொடுத்து மேய்த்து வர சொன்னார் ஈசாய். இப்போ கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, சாமுவேலே, உன் தைல குப்பியை எண்ணெயால் நிரப்பிக்கொண்டு பெத்லெகேமுக்கு ஈசாய் வீட்டிற்கு போய் அவன் குமாரில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொன்ன பொழுது, சாமுவேல் அப்படியே ஈசாய் வீட்டிற்கு போகிறான். ஈசாய் வீட்டிலே பெரிய தடபடலாக விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. பெரிய பந்தல், உடனே ஷாமியானா போடப்பட்டு விட்டது. பெரிய பந்தல், மூப்பர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள் எல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து விட்டார் என்று சொல்லி, எதற்காக வந்தார் என்று சொல்லி தெரியவில்லையே என்று சொல்லி வந்து விட்டார்கள். தடபடலாக விருந்து நடக்கிறது. எல்லா பிள்ளைகளும் வரவழைக்கப்பட்டு விட்டார்கள். எல்லா பிள்ளைகளும் வரவழைக்கப்பட்டு நேர்த்தியாய் அவர்கள் உடுத்துவிக்கப்பட்டார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி தகப்பனாக ஈசா இடத்துல சொல்லுகிறான், உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன், உன் குமாரில் ஒருவனை கர்த்தர் இந்த நாளிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சொன்னார். இத பிள்ளை கேட்ட 6 பிள்ளைங்கிட்டையும் தகப்பன் சொல்லுகிறான், டேய், எல்லாம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா கம்பீரமா வந்து நிக்கணும். நம்மிலே உங்களிலே இந்த 6 பேர்ல ஒருத்தரை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறார். ஆகவே வேலை வந்தது. சாமுவேல் மேடை ஏறினார். உன் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையா வர சொல்லுன்னு சொன்னார். ஒவ்வொருத்தராக அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராக, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒவ்வொருவராக அவெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நல்ல ட்ரெஸ், கம்பீரமானவர்கள், படித்தவங்க. அதில் முதல் 3 பிள்ளைகள் இராணுவத்தில் அதிகாரியாக இருக்கிறவர்கள். எலியாப் வருகிறான். எலியாப் அப்படியே மேடையில் நடந்து போகும்போது தாவீது நடந்து வருகிற எலியாபை பார்க்கிறான். டேங்கப்பா, இவ்வளவு வாட்ட சாட்டமா இருக்கிறானே, இவ்வளவு அழகா இருக்கிறானே, இவனை தான் கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டு இருப்பாரோ நிச்சயம் அவன் எண்ணின பொழுது கர்த்தர் சொல்கிறார், சாமுவேலே, இவன் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் நீ பார்க்க வேண்டாம். இவன் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் நீ பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்து விட்டேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இவனை போக சொல்லு. எப்பா, இவனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கல, அடுத்தது அனுப்பு, அடுத்த பிள்ளை அனுப்பு. அடுத்த பிள்ளை வருகிறான். அம்மினதாப நடந்து வருகிறான். அம்மினதாப வரும்போதும் கர்த்தர் சொல்கிறார் சாமுவேலிடத்தில், நான் இவனையும் புறக்கணித்தேன் என்று சொல்கிறார். அடுத்து ஷம்மா வருகிறான். ஷம்மா வரும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் இவனையும் புறக்கணித்தேன் என்று சொல்கிறார். அடுத்து நெத்தனேயேல் வருகிறார். நெத்தனேயேல் வரும்போது நான் இவனையும் புறக்கணித்தேன் என்று சொல்கிறார். அடுத்து ரடாய் வருகிறார். ரடாய் வரும்போது நான் இவனையும் புறக்கணித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்து ஓத்சேம் வருகிறார். ஓத்சேம் வரும்போது நான் இவனையும் புறக்கணித்தேன் என்று சொல்கிறார். 6 பிள்ளைகளும் மேடையிலே அவர்கள் நடந்து வந்து விட்டார்கள். 6 பேரையும் புறக்கணித்து விட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ சாமுவேலுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சி. 6 பேரையுமே கர்த்தர் புறக்கணித்து விட்டாரே,
ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொன்னாரு. ஆனா எல்லாரையும் புறக்கணித்து விட்டாரே என்று சொல்லி அவன் ஈசாய் பக்கமாய் திரும்பி, ஈசாயே, உனக்கு பிள்ளைகள் எவ்வளவு தானா? உனக்கு பிள்ளைகள் எவ்வளவு தானா? அதுக்கு ஈசாய் சொல்லுகிறான், இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, லாய்க்கு கிடையாது, எல்லாரிலும் சிறியவன். அவன் வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் சொல்கிறான். வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். சாமுவேல் சொல்லுவான், உடனே ஆள் அனுப்பி அவனை வளைவலை அழைத்தனுப்பு, உடனே அழைத்தனுப்பு. மற்றவங்க எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஆயத்தமாகி நீட்டா அப்படியே ராயல் ட்ரெஸ் போட்டு இருந்திருக்காங்க, ஆயத்தமாயிருக்கிறாங்க. ஆனா தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது ஒருவன் வந்து, உங்க வீட்டுக்கு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், உங்க அப்பா அவனை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். அவன் ஆடுகளை வேலைக்காரன் வசமாய் விட்டு விட்டு அவன் வீட்டிற்கு ஓடி வருகிறான். மண் படிந்த சட்டை, சாணம் படிந்த செருப்பு, விரவை வடிகிற முகம். அவன் குளிக்கல, அவன் ட்ரெஸ் மாத்தல, அதற்கெல்லாம் நேரம் இல்லை. அவன் நேர பந்தலுக்குள்ளே வரும்போதே கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்ல, இவன் தான் எழுந்து போய் இவனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்லுகிறான். உடம்பெல்லாம் சிலிர்க்குது. இவன் தான் எழுந்து போய் இவனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்லுகிறான். அந்தஸ்து இல்லாதவன், படிப்பு இல்லாதவன், ஆயத்தம் இல்லாதவன். ஈசாய்க்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்கள ஒருத்தர் கூட கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லையே. சொல்லி இருக்கிறாரே, சொல்லி அனுப்பியிருக்கிறாரே, ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, நம்முடைய பிள்ளைகளில் ஒருவனை கூட தெரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி ஈசாய்க்கு அதிர்ச்சி. சாமுவேலுக்கும் அதிர்ச்சி. ஈசாய்க்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆயத்தம் பண்ணி ஒருவர் பின் ஒருவராக மேடை ஏறி வர சொன்னோம், ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லையே. அப்போ கர்த்தர் சொன்னது ஈசாயின் பிள்ளைகளை தானே சொன்னாரே, ஏன் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லித்தான் உன் பிள்ளைகள் எவ்வளவு தானா என்று சொல்லி கேட்கிறார்கள். இப்ப தாவீது வரும்போது கவனிங்க, மற்ற எல்லாரும் நல்லா அப்படியே ராயலா ட்ரெஸ் பண்ணி அண்ணன்மாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளையே கர்த்தர் தெரிந்து கொள்ளல, நம்மளையே கர்த்தர் புறக்கணிச்சிட்டாரு. இவனையா ஏளனமாக பார்த்தார்கள். தாவீதை அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள். ஆனா கர்த்தர் சாமுவேலை பார்த்து, இவன் தான் எழுந்து போய் இவனை அபிஷேகம் பண்ணி என்று சொன்னார். அவனை அற்பமாய் பார்த்த, அவனை ஏளனமாய் பார்த்த அவன் சகோதரர்கள் நடுவிலே, ஊரா நடுவிலே, ஓ வண்டர்ஃபுல், கர்த்தர் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தாவீதை விட்டு விடுங்கள், என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள், உங்களை பற்றி சொல்லுகிறேன், நீங்களும் அப்படித்தான். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை அற்பமாய் பார்த்த உங்கள் சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்களே, அண்ணனோ தங்கச்சோ மாமாவோ அத்தையோ சித்தப்பாவோ, ஏளனமாய் தூஷித்த உங்கள் உறவினர்கள் மத்தியிலே, உங்களை ஒதுக்கி தள்ளின உங்களுடைய சொந்தங்களுக்கு மத்தியிலே, நல்ல காரியங்கள் எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க தெரியுமா? ஆமா, ஒதுக்கிட்டாங்க. அவன் வேதக்காரன், வேதத்துக்கு போயிட்டான், பெந்தகோஸ்தேக்காரன், வந்தாலே வேண்டாம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் தள்ளப்பட்ட, எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு, ஆமா, தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றி, ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா.
God wants to anoint you in the midst of your brethren. உங்கள் சகோதரர்கள், உங்கள் சொந்தங்கள், உங்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், உங்கள் சொந்தங்களுக்கு நடுவே, உங்கள் உறவினருக்கு நடுவே யார் யாரெல்லாம் தூஷணமாய், அற்பமாய், ஏளனமாய் உங்களை பார்த்தார்களோ, ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு நடுவாக கர்த்தர் உங்களை அவர்கள் நடுவிலே தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக உங்களை பயன்படுத்துவதற்காக உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சும்மா அந்நிய பாஷை ஷகர கரியா ரகதுரா தியார கஞ்சனானியா துரா என்று ஆராதனின் வேளையிலே சில நிமிஷங்கள் பேசுவதற்காக அல்ல பிரியமானவர்களே. அவங்க கண்ணுக்கு முன்னால கர்த்தர் தம்முடைய பரலோகத்தின் முத்திரையை உங்கள் மேல் ஊற்றி இருக்கிறார். அவங்க கண்ணுக்கு முன்னால, ஆமென் சொல்வீங்களா? அவங்க கண்ணுக்கு முன்னால கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். அவர்கள் யாரெல்லாம் அற்பமாய் நினைத்தார்களோ அவர்கள் ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். தாவீது தன் சகோதரர்களுக்கு மத்தியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென் சொல்வீங்களா? இரண்டாவது, டேவிட் வாஸ் அனாயிண்டட் ஓவர் ஜூதா. முதல்ல சகோதரர்களுக்கு நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இரண்டாவதாக யூதாவின் மேல் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யூதா என்றால் துதி. சொல்லுங்கள், யூதா என்றால் துதி. எல்லாரும் சொல்லுங்கள், யூதா என்றால் சத்தமா துதி. உனக்குள்ளே எழுப்புதல், சபையிலும் எழுப்புதல். சொல்லுங்கள், உனக்குள்ளே எழுப்புதல், சபையிலும் எழுப்புதல். அது அப்படியே மாத்தி சொல்லுவோம், எனக்குள்ளே எழுப்புதல், சபையிலும் எழுப்புதல். எனக்குள்ளே எழுப்புதல், என் சபையிலும் எழுப்புதல். அப்படின்னா என்ன தெரியுமா? யாரோ ஒருவர், ஒரு ஹேனாவோ, ஒரு 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 ராஜனோ மேடையில் நின்று எல்லார் கைகளை உயர்த்துங்கள், எல்லாரும் ஆராதிங்கள், சத்தமாய் துதிகள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொன்னாதான் கையை உயர்த்துகிற, என்று சொன்னாதான் அல்லேலூயா சொல்லுகிற, என்று சொன்னாதான் சத்தமாய் பாடுகிற அதுவா? அது அல்ல. எனக்குள்ளே எழுப்புதல் என்று சொன்னால், என் சபையில் எழுப்புதல் என்று சொன்னால், மேடையில் நின்று ஒருவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போதே ஜனங்களை பாருங்க, பழையப்பட்ட ஜனங்களை பாருங்க. ஆலயத்திற்கு வரும்போதே அவர்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. குடும்பமா ஆலயத்திற்கு வந்தார்கள். குடும்பமா வந்தது மாத்திரமல்ல, வரும்போதே வண்டி கட்டிட்டு வண்டிக்கு மேல அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. வண்டிக்கு நடுவில் ஆடு காளையும் வண்டிக்கு நடுவில் வந்தது. அப்போ ஆடுகளையும் காளைகளையும் பலி செலுத்துவதற்காக தங்களோடு கூட அவர்கள் ஆலயத்திற்கும் அழைத்து கொண்டு வந்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? வரும்போதே மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோட வந்தார்கள். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகுமா? ஆமாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் துதிகளில் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும், I will enter his gates with thanksgiving in my heart, I will enter his courts with praise, I will say this is the day that the Lord hath made, I will rejoice for he hath made me glad, he hath made me glad, he hath made me glad, I will rejoice for he hath made me glad, he hath made me glad, he hath made me glad, I will rejoice for he hath made me glad. அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன், இந்த நாள் கர்த்தரே படைத்தாள் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் பாடுவேன், அவர் வாசல்களில் துதியோடு வருவேன்,
பிரகாரங்களில் புகழ்வே. இந்த நாள் கர்த்தரே படைத்தாள் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவே. ஆடி பாடுவே, நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவே. ஆடி பாடுவே, நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். One more time. ஆடி பாடுவே, நான் ஆடி பாடுவே, அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவே. ஆடி பாடுவே, நான் ஆடி பாடுவே, அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவே. ஞாயிற்றுக்கிழமை எழுப்புதல், எனக்குள்ளே எழுப்புதல் என்றால், சபையிலே எழுப்புதல் என்றால், ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, எப்போம்மா, இன்னும் எத்தனை நாள்மா சபைக்கு போகிறது, இன்னும் எத்தனை நாள்மா ஆராதிக்கிறது, இன்னும் எத்தனை நாள்மா? அதுதான் எழுப்புதல். உங்களுக்குள்ள எழுப்புதல், சபையில் எழுப்புதல். பிள்ளைங்க கேட்கணும், அப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும். ஆமாம், அப்படி உங்கள் வாழ்க்கை. இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சத்தியத்தை சொல்லுகிறேன். நான் கடைப்பிடித்து வருகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு, என்னுடைய வாலிப பிராயத்திலும் நான் கடைப்பிடித்து வந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வீட்டிலிருந்து கிளம்பும் போதே, சபைக்கு வரும்போதே யாரோடையும் நான் பேசவே மாட்டேன். யாரோடையும் ஞாயிற்றுக்கிழமையா யாரோடையும் பேச மாட்டேன். அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வருவேன். சைக்கிளில் தான் வருவேன் சபைக்கு. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வருவேன். அந்நிய பாஷை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே வந்து தான் அந்நிய பாஷையில, வீட்டிலேருந்து வரும்போதே இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னா அதற்கு காரணம் அன்றைக்கு எனக்குள்ளாய் உண்டான அந்த எழுப்புதல். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். உங்களுக்குள்ளாய் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகுமானால் இன்னும் 20 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளைங்க எந்த நிலையிலே இருப்பார்கள் என்று உங்களால் கணிக்கவே முடியாது என்று சொல்லுகிறேன். வீட்டிலேருந்து புறப்படும் போதே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வாங்க. ஆமென் சொல்லுங்களா? ஆமாம். கண்ட கதையும் பேசிக்கிட்டு, அவ தெரியுமா, அந்த மகாலட்சுமி இருக்கால, அவ கிருஷ்ணவேணி இருக்காளே, அவன் கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்ல, இதெல்லாம் இல்லை. பஸ்ஸில் வரீங்களா, அப்படியே அந்நிய பேசிக்கிட்டே இருங்க. கண்டக்டர் அப்படியே உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஆமாம். மாமா, ஆமாம். இதெல்லாம் பஸ்ஸில் வச்சுக்காதீங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வாங்க. வீட்டில் கிளம்பும் போதே, அப்போ இங்கே வரும்போது வந்தோடனே அப்படியே சபையில் குப்புன்னு தீ பிடிச்சிடும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், குப்புன்னு. ஆமாம். எல்லாரும் ஆராதிங்க, எல்லாம் கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, தலையை கீழே போடுங்க, வாழை மடக்குங்க, இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். பாருங்க, எழுப்புதல், எனக்குள்ள எழுப்புதல். ஆமாம். இந்த வாரத்தில் நீங்கள் தொடர. ஆமாம். யூ ஆர் அனாயிண்டட் டு பிரைஸ். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். துதிப்பதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சகோதரர்களுக்கு நடுவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இரண்டாவது எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? துதிப்பதற்காகவே. அப்போ ஆராதனைன்னு சொல்லி வந்தாலே, ஆராதிக்க போகிறோம் என்று சொன்னாலே எல்லாரும் இரண்டாவது பாட்டுக்கு எழும்பி நில்லுங்கன்னா, எழும்பி ஜனகண மனகதி நாயக ஜெயகே பாடுறதுக்கு எழும்பி நிற்கிறோம். எல்லாருடைய கைகளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எல்லாருடைய வாய்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எல்லாருடைய கால்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. நன்மை. you are anointed to praise God in good times and bad times. You are anointed to praise God in rich and in poor. வாழ்ந்திருக்கும் நாட்களிலும் சரி, தாழ்ந்திருக்கும் நாட்களானாலும் சரி, கையில பைசா இருக்கும்போது, கையில பைசா இல்லாத நாட்களிலும், எந்த நாளா இருந்தாலும் நான் ஆராதிக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நான் ஆராதிக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன். I don't know for what you came to do, but I came here to lift him up. I came here to clap my hands and praise God. நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான்
கர்த்தரை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? என்னோடு கூட நான் சொல்லுகிறதை ஆமோதிக்கிறவர்கள் அப்படியே கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? எஸ். நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் என் கைகளை தட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. வாழ்த்தும் போதும் துதிப்பே, தாழ்த்து போதும் துதிப்பே, நெருக்கத்திலும் துதிப்பே, பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பே. வாழ்த்தும் போதும் துதிப்பே, தாழ்த்தும் போதும் துதிப்பே, நெருக்கத்திலும் துதிப்பே, பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. நன்றி. பெங்களூர்ல ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்திலிருந்து பென்னி ஹின் என்கிற பெரிய ஒரு தேவனுடைய மனிதர் வந்திருந்தார். பெரிய தேவனுடைய மனிதர். சாயந்தரம் 7 மணிக்கு தான் கூட்டம் ஆரம்பம். சாயந்தரம் 7 மணிக்கு தான் நாங்கள் இந்த கிரவுண்டுக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு நாங்கள் போனோம் தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, மதியம் 3:30 மணிக்கு போனோம். சாயந்தரம் 7 மணி நடக்கிற கூட்டத்திற்கு மதியம் 3:30 மணிக்கு நாங்கள் போனோம். நாங்கள் மதியம் 3:30 மணிக்கு போனால் சீட்டு கிடைக்கல. 3:30 மணிக்கே எல்லா சீட்டும் ஃபில் ஆயிடுச்சு, எல்லா சீட்டும். அப்புறம் தெரிந்தவரிடத்தில் சொல்லி கெஞ்சி கூத்தாடி எங்களுக்கு நாங்கள் உங்கள் 20 பேர், ஒரு 20 பேருக்கு எங்களுக்கு சீட்டு வாங்கி தந்தார்கள். 3:30 மணிக்கே சீட்டு கிடைக்கல. 3:30 மணிக்கே அவர் வந்த பொழுது அப்படியே வரும்போதே அந்த அப்படி பிரசன்னம், ஆராதனையின் பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 5 லட்சம் மக்களும் அப்படியே ஒரு சேர கர்த்தரை பாடினார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஏஞ்சி பாடுவோமா? 5 லட்சம் மக்கள் என்ன, அப்படியே 50 பேருடைய சத்தமே பரலோகத்தை திரும்பி பார்க்க செய்யும். அவன் ஹல்லேலூயா எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Baba
பலன் கொண்ட மட்டுமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Oh, we pray, we pray, we pray, we praise you, God. We praise you, God. யாவரும் உட்காருவோமே. அப்படியே உங்களுக்குள்ளார சோர்வு வந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் நான் ஆராதிப்பதற்கு தடையா இருக்கிற சோர்வை கடிந்து கொள்கிறேன். I rebuke the spirit of depression. I rebuke the spirit of inferiority. உங்களுக்குள்ளார தாழ்மை மனப்பான்மை இருக்கக்கூடாது. எல்லாரும் கவனிங்க, திரும்ப சொல்லுகிறேன். ஆமா, நீங்க எப்படிப்பட்ட பின்னணி உள்ளவர்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அந்தஸ்து உடையவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் 100 பேர்கள் இருக்கும் போது உங்களை தேடி வந்து அபிஷேகத்திருக்கிறாங்க. ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆமென் சொல்வீங்களா? ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆமாம், கல்யாண வீட்டில் உங்களை எல்லாரும் அற்பமாக நினைச்சாங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, என்னை கர்த்தர் அபிஷேகத்திற்கு நிமித்தமாகத்தான் இவர்கள் எல்லாரும் என்னை அற்பமாக நினைக்கிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், அப்படியே அவங்க ஆவியோடு நம்ம ஆவியை ஒத்து போகாதுங்க. அவங்க ஆவியோடு உங்க ஆவி ஒத்து போகாது. ஆகவே அவர்கள் உங்களை ஒதுக்கத்தான் செய்வார்கள். ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், அதை நினைச்சு நீங்க அப்படியே ஏங்கி போயிடக்கூடாது. அதை நினைச்சு நீங்க ரொம்ப அப்படியே கூனி குறுகி இல்லை. இவ்வளோ பேருக்கு நடுவில் என்ன கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? எவ்வளோ பேருக்கு என்னோட சொந்தங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேரில் என் குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் குடும்பமா அப்படியே ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், சாமுவேலை அனுப்பி ஒரு தாவீதை தெரிந்து கொண்டதை போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? David was anointed in the midst of his brethren. David was anointed over Judah. அவன் தன் சகோதரர்களுக்கு நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இரண்டாவது யூதாவின் மேல் அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மூன்றாவது டேவிட் வாஸ் அனாயிண்டட் ஓவர் இஸ்ரேல். அவன் இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சொல்லுங்கள், முதல்ல நம்பர் 1 சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இரண்டாவது யூதாவின் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மூன்றாவது இஸ்ரவேலின் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்போ யூதாவுக்கு இஸ்ரவேலுக்கு என்ன சம்பந்தம் சொன்னா, இஸ்ரவேல் என்பது ஒரு கிங்டம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, you are anointed for kingdom purpose. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென் சொல்வீங்களா? தீர்க்கதரிசி ஆகிய மைனர் சிறிய தீர்க்கதரிசிகள் ஒருவர் ஆமோஸ். சிறிய தீர்க்கதரிசிகள் ஒருவர் ஆமோஸ். அந்த ஆமோஸ் அவன் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. நான் I am neither prophet nor son of a prophet. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. தெக்கோவா என்னும் ஊரிலே நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அத்திப்பழங்களை காலமா இருந்தபடினாலே சிதறியிருக்கிற அத்திப்பழங்களை நான் பொறுக்கி கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்தில் சொல்லி, நீ பெத்தேலுக்கு போய் அங்கே என்னை குறித்து நீ தீர்க்கதரிசனம் உரை என்று சொன்னார். நான் பெத்தேலுக்கு போய் தீர்க்கதரிசனம் இவ்வாறாக உரைத்தேன் என்று சொல்லி அவர் சொன்ன தீர்க்கதரிசனம். இவைகளுக்கு பின்பு நான் மறுபடியும் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் திறப்பானவைகளை அடைப்பித்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி முன்பு இருந்ததை போல, பூர்வ நாட்களில் இருந்ததை போல அது மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று இவைகளை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இவைகளுக்கு பின்பு நான் திரும்பி வந்து
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, திறப்பானவைகளை அடைப்பித்து, அதில் பழுதாய் போனவைகளை நான் சீர்படுத்தி, முன் பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்கிறார். தாவீது தன் சகோதரர்களுக்கு நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது சகோதரர்கள் எல்லாரும் அதை பார்த்தார்கள். They have seen it and they all knew it. அவர்கள் எல்லாரும் அதை பார்த்தார்கள். அவர் எல்லாருக்கும் அது தெரிந்திருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அதை அறிந்திருந்தார்கள், அதை பார்த்தார்கள், பார்த்திருந்தார்கள், அதை அறிந்திருந்தார்கள். அது இட் வாஸ் அன்டினயபிள் ஈவென்ட். அது மறுக்கப்பட முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் மத்தியில் கவனிங்க, எல்லாருக்கும் மத்தியில் எல்லாரும் புறப்பட்டு வர சொல்லி, மாப்பிள்ளை மாதிரி புறப்பட்டு வர சொல்லி உட்கார வச்சு அவன் முன்னாடி அப்படியே அற்பமான ஒரு தாவீதை வரவழைத்து அவங்க முன்னாடி அபிஷேகித்தானா எப்படி இருந்திருக்கும்? அந்த ஊரில் இருந்தவங்கெல்லாம் எப்படி தெரியுமா ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. டே அப்பாடி, இந்த தாவீதையா, இந்த தாவீதையா? நேற்றைய வரைக்கும் இவன் நாகாசுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டான். நேற்றைய வரைக்கும் நாகாசுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். கவனிங்க, அவன் அபிஷேகம் பண்ணப்படுவது முன்பதாக அவன் நாகாசுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டான். நாகாசுடைய மகன் தானே என்று அழைக்கப்பட்டான். ஆனால் அவனை கர்த்தர் எப்படி சொன்னார்னா, தன்னை அவனோடு கூட இணைத்து கொண்டு தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். ஆமென் சொல்வீங்களா? நாகாசின் குமாரன் என்று தாவீது அழைக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஆமென் சொல்வீங்களா? அப்படியே எப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இன்னைக்கு சொல்லுகிறது, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. இன்றைக்கும் இத்தனை 1000 ஆண்டுகள் ஆன பின்பும் அப்போ கர்த்தருடைய உயர்த்துதல் தலைமுறையாய் சொல்லுங்க, சந்ததியாய் சொல்லத்தக்கதாய் தீர்க்கதரிசனமாய் வருஷத்தின் கடைசி வாரத்திலே நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து சந்ததியாய் பேசும்படிக்கு, சந்ததியாய் தலைமுறையாய் உங்களை குறித்து பேசும்படிக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? You are anointed to praise for kingdom purpose. ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சகோதரர்களுக்கு நடுவிலே உங்கள் நிந்தையை மாற்றும்படிக்கு மாத்திரம் அபிஷேகம் பண்ணல, மாறாக தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்திற்காகவும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? துதியும் ஆராதனையும் எப்போதும் வாயிலும் இருதயத்திலும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, துதியும் ஆராதனையும் எப்போதும் வாயிலும் இருதயத்தில் இருக்கணும். எனக்கெல்லாம் பஸ்லலாம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், யூடியூப்லாம் பார்க்கவே மாட்டேன். யூடியூப்போ அல்லது வாட்ஸ்அப்போ, ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக்கு, நோஸ் புக்கு, இதெல்லாம் ஒரு புக்கும் பார்க்க மாட்டேன். அப்படியே உட்காந்தேன்னா அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு, ஆமாம் இதெல்லாம் மாறிடும். ஆனால் அது சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் இதெல்லாம் பார்க்க உங்களுக்குள்ளும் சார்ஜ் இறங்கும், மொபைலும் சார்ஜ் இறங்கும். ஆனால் இதெல்லாம் தூர வச்சுட்டு நீங்கள் வேறு மாதிரி போனீங்கன்னா உங்களுக்குள்ளார சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆமான்னு சொல்வீங்களா? பக்கத்தில் உட்காந்தா தொடையில் கை வச்சா பார்த்தா டக்குன்னு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி போயிட்டான், ஓடிட்டான். உண்மையா சத்தியமா சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா சார்ஜ் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சார்ஜ் ஏறினதில் வந்தோன்னா அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவனுக்குள்ள இருந்த ஆவி அப்படியே இறங்கி ஓட சொல்லிடுச்சு, ஓடிடு, நீங்கள் இருந்த ஆபத்து. அப்போ வாயிலும் இருதயத்திலும் துதி. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்பது பிசாசுக்கும் நன்றாகவே தெரியும், அதை மறந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆனால்
கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு பிசாசு மறைத்து அல்லது அதனை நீங்கள் மறந்து போகும்படிக்கு செய்து விடுவான். ஒன்று மறைச்சிருவான் அல்லது நீங்க மறந்து போகும்படிக்கு அவன் செய்து விடுவான். மறந்து கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்று நீங்கள் மறந்து போக செய்து அப்ப என்ன செய்வானா, உங்களை சொல்வதற்காக ஐ எம் சாரி, ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், இந்த சொல்வதற்காக மிகவும் வருந்துகிறேன், சொல்லத்தான் ஆகணும். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு மறைத்து அல்லது நீங்கள் மறந்து போகும்படிக்கு செய்து பிரேத பெட்டியில் இருக்கிறவர்களை போல உங்களை வைத்து விட பார்ப்பான். சொல்லுங்க, எப்படிங்க? ஆமா, பிரேத பெட்டியில் எப்படி இருப்பாங்க? பிரேத பெட்டியில் படுத்து இருப்பாங்க, அவங்க கையில் பைபிள் இருக்கும், கண்ணை மூடி இருப்பாங்க. நீங்க இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க? பிரேத பெட்டியில் இருக்கவங்க படுத்திருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க? நின்றுக்கிட்டு இருக்காங்க. பிரேதப்பட்டியில் படுத்திருக்கவங்க கையிலும் பைபிள் இருக்கு, உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையிலும் நின்றுக்கிட்டு இருக்கவங்க கையிலும் என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. ஆனால் எப்படி இருக்காங்க? இப்படி இருக்காங்க, பிரேத பெட்டியில் இருப்பவர்களை போல இருக்கிறாங்க. ஆமா, இல்லை இல்லை கிடையாது பிரியமானவர்களே. இந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியோடு அப்படிப்பட்ட நிலைகள் அபிஷேகம் பெற்றதான ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டும் முற்றிலும் நீங்குவதாக. ஆமென் சொல்லுவீங்களா? துதிக்க 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 அபிஷேகம் அதிகரிக்கும். அபிஷேகம் அதிகரிக்க அதிகரிக்க பிசாசின் மேல் எனக்கு அதிகாரம் அதிகரிக்கும். நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்க. துதிக்க 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 அபிஷேகம் அதிகரிக்கும். அபிஷேகம் அதிகரிக்க அதிகரிக்க பிசாசின் மேலே எனக்கு அதிகாரம் அதிகரிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கட்டவும் கட்டவிழ்க்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூமியிலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று இயேசு சொன்னார். எவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள, அதனுடைய மூல பதம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், எபிரேய பதம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், கிரேக்க பதம், எவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரலோகம் ஏற்கனவே அனுமதி அளித்திருக்கிறதோ, whatsoever the heaven has permitted for you to have, you can permit on this earth also. எவைகளெல்லாம் நீங்கள் இந்த வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் பூமியிலே நீங்கள் அனுமதிக்கலாம். ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடி சொல்லுகிறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும். எவைகளெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே, அந்த வார்த்தையை சொல்ல, ஏற்கனவே பரலோகம் அனுமதித்திருக்கிறதோ அவைகளை நானும் பூமியிலே அனுமதிக்கலாம். சொல்லுங்கள், எவைகளெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே பரலோகம் அனுமதித்திருக்கிறதோ அவைகளெல்லாம் நானும் பூமியிலே அனுமதி அளிக்கலாம். சொல்லுங்கள், அனுமதி அளிக்கலாம். என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாமல் சாகக்கூடாது. அனுமதி நீங்கள் அளிக்கலாம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென், அல்லேலூயா. ஆமா, அப்படியே செழிப்பை இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தின் மேல் செழிப்பு உண்டாவதாக, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாவதாக. ஆமென் சொல்லுவீங்களா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாவதாக. நாங்கள் சபையிலே ஆஸ்வாதம் உள்ள குடும்பமாய், ஆஸ்வாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறுவோமாக. ஆமென் சொல்வீங்களா? சபையிலே அதிகம் கொடுக்கிறவர்களாய் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவீராக. ஆசைப்படுங்க. ஆமென் சொல்வீங்களா? ஆசைப்படுங்க. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அதே போல தான் எவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்று பரலோகம் அனுமதித்திருக்கிறதோ அவைகளை நீங்கள் பூமியிலே அனுமதி மறுக்கலாம். சொல்லுங்கள், எவைகளெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள கூடாது என்று ஏற்கனவே பரலோகம் அனுமதி மறுத்திருக்கிறதோ அவைகளை பூமியிலே நானும் அனுமதி மறுக்கலாம். ஆமா,
கற்பம் களைதலை இயேசுவின் நாமத்தில் நான் அனுமதி மறுக்கிறேன். நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். கற்பம் விழுந்து போகுதல், மிஸ்கேரேஜ், கற்பம் விழுந்து போகுதலை, அபார்ஷனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? என் குடும்பத்திலே சாபத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். என் குடும்பத்தில் அகால மரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? ஒருத்தர் கூட என் குடும்பத்தில் அகால மரணமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அகால மரணமே இருக்கக்கூடாது. என் குடும்பத்தில் அகால மரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். என் குடும்பத்தில் சாபத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். என் குடும்பத்தில் வறுமையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். என் குடும்பத்தை சண்டையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். நீங்க பெற்றுக்கொள்ள கூடாது என்று ஏற்கனவே பரலோகம் அனுமதி மறுத்திருக்கிறது. சுகுமாரோட அபார்ஷனா, சுகுமாரோட குடும்பத்தில் நோ நோ நோ, அனுமதி கிடையாது. பிசாசுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், அனுமதி கிடையாது. அகால மரணமா, சுகுமாருக்கு அனுமதி கிடையாது. சுகுமார் குடும்பத்தில் அனுமதி கிடையாது. ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நான் அறிந்து இயேசுவின் நாமத்தில் அவைகளை நான் மறுக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். என் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? தரித்திரத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். சொல்லுங்கள், தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். போன வருஷம் 160 புடவைக்கு மேல வாங்கினோம். இந்த வருஷம் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கொடுத்த வஸ்திரங்களோடு கூட சேர்த்து மொத்தமே ஒரு 60 தான் வரும் போல இருக்கு. மொத்தமே ஒரு 60 தான். ஏன்னா ஒரு குடும்பமெல்லாம் மன்னார் கோயில் சாமுவேலனுடைய குடும்பத்தின் பிள்ளைங்க வந்து சொன்னாங்க, எங்களுக்கும் வேணாம், எங்கள் பிள்ளைங்களுக்கு வேணாம், எங்கள் குடும்பத்துக்கு வேணாம், கர்த்தர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ராஜன்ட்ட சொல்லி விட்டுருக்காங்க. எப்படிங்க? ரைட் ரைட் ரைட், தேங்க்யூ. அவங்க எங்களுக்கு வேண்டான்னு சொன்னது மாத்திரம் இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எடுத்தும் கொடுத்து இருக்கிறார்கள். அப்போ மாறணும். இது வாங்கிறதுக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆனால் நான் அப்படி இல்லை. தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், வறுமையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். வாழ வைக்கிற கர்த்தர், என்னை செழிப்பாக்குற கர்த்தர், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கட்டவும் கட்டவிழ்க்கவும் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், அதற்காகத்தான் அபிஷேகம், அதற்காகத்தான் அபிஷேகம். நீங்கள் அந்த அபிஷேகத்தில் நிறைந்து நீங்கள் கட்டுவீர்களானால் அது அது பரலோகத்திலும் கட்டப்படும். கட்டவிழ்ப்பீர்களானால் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்து எதற்காக வந்தா தெரியுமா? எதற்காக வந்தா தெரியுமா? உங்களை பாவங்களிலிருந்தும், ஆதாமின் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கி என்றென்றைக்கு உங்களோடு கூட தங்கியிருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகமாய் உங்களுக்கு தந்து, ஆமென் சொல்வீங்களா, நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழும் அந்த நித்திய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாய் உங்கள் அபிஷேகத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வந்திருக்கிறார் நிகுள். அவருக்கு நிறைய பொண்ணு வந்துச்சு, டாக்டர் நிறைய பொண்ணு வச்சாங்க. வந்த பிள்ளைங்க எல்லாமே மேக்கப், பயங்கர மேக்கப்பு. இவர் பிடிக்கல, வேண்டான்ட்டாரு. சரி, இங்கே ஒரு பிள்ளை மேக்கப் போடாத பிள்ளை வீக்கபுரத்தில் இருக்குதுன்னு சொன்னோன்னே, சரி அந்த பிள்ளைய பார்க்கலான்னு நாகர்கோயில் கூட்டுவாங்க. நாகர்கோயில் கூட்டுவாங்க. பொண்ணு மேக்கப்புக்கு இப்போ போட்டுருந்தா அங்கேயே கழட்டி விட்டுறலான்ட்டு அங்கே வர சொன்னேன். இவ அப்படியே எப்பொழுதும் போலவே அந்த +2 படிக்கிறப்ப போனால அதே மாதிரி போய் நிற்க, மாப்பிள்ளை பார்த்தோன்னே மயங்கிட்டார். அப்போது மாப்பிள்ளைக்கு இது பிடிக்குது, இது பிடிக்கலன்னு தெரியுது. இது பிடிக்குது, இது பிடிக்கலன்னு தெரியுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட உங்களுக்கு, மணவாளனுக்கு இது பிடிக்கும், இது செய்யாத, இப்படி பேசாத, ஆமென் சொல்வீங்களா, இப்படி பேசாத, இப்படி செய்யாத. ஆமாம், புருஷன் படுத்துகிற பாடில் அவன் ஒரு அம்மா புண்ணியவதி, ஒரு புண்ணியவதி, ஆமாம், புருஷன்
மேலே இருக்கிற கோபத்தில் என்ன சொன்னாங்க, என் புருஷன் கேரளாவில் வேலை செய்கிற இடத்துல அவர் மேலே லாரி மோதி அவர் அங்கே ஸ்பாட்டில் அவுட் ஆகி, ஆமாம், அவரை இங்கே கொண்டு வராமல் அங்கேயே என்ன பரிசுத்தவாட்டி பார்த்தீங்களா, அவர் அங்கேயே அடக்கம் பண்ணணுமா, இங்கே வரவே கூடாதான். ஆமாம் ஆமாம், நான் சொல்றது உண்மை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த கதை. இதை 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 ரெக்கார்ட் பண்ணி புருஷனுக்கே அனுப்பி வச்சிருக்கா. எப்படிப்பட்ட பரிசுத்தவாட்டி பத்தியா? அவன் கண்டிப்பாக லாரி ஓட்டினா டக்குன்னு லாரி மேலே மோதத்தான் செய்வான். என்ன நினைப்பு பூரா இப்படி தானே, அங்கேயே நசுங்கி சாகணும், அங்கேயே அடக்கம் பண்ணணும், இங்கே ஊருக்கு பாடியை கொண்டு வரக்கூடாது. என்ன ஒரு காரியங்கள், என்ன ஒரு காரியங்கள். உண்மையான அபிஷேகம் இருந்தா ஆவியானவர் சொல்வாரு, இது செய்யாத, இது தப்பு, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், நீதான் தப்பு, உன் மேலதான் தப்பு. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கி கொண்டே மணவாளனாக இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழும்படிக்கு. ஆமா, இதே புத்தி அங்க போனுச்சுன்னு வச்சுங்க, பரலோகத்துக்கு உங்களை கூட்டு போயிட்டான்னு வச்சுங்க, மணவாளனை இந்த மணவாளனே இப்படி சொன்னா அந்த மணவாளனையும் அப்படித்தானே சொல்லுவீங்க. புத்தி மாறாதுல. ஆமா, எங்க அம்மா சொல்லுவாங்க, விரால் மீனை அப்படியே உப்பு போட்டு தேயின் தேய்ச்சாலும் அதோடைய வளவளப்பு என்ன செய்யாது. ஆமா, நொய்யோடே நொய்யாக மூடனை உரலிலே போட்டு இடித்தாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு போகாது போகாது. இப்படிதான் இதுவும். அதுக்காகத்தான் 21 நாள்ல முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியே வருதுன்னு சொன்னா சும்மா வரலங்க, கற்ப வேதனைப்படுகிறாள். அந்த தாய் கோழி அப்படியே சாப்பாட்டை மறந்து தூக்கத்தை மறந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை முட்டையை அப்படியே திருப்பி திருப்பி வைக்குது. அவன் 5 முட்டை இருந்துச்சுன்னா 5 முட்டையும் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. அது டைம் வச்சிருக்குதா, அலாரம் வச்சிருக்குதா? கிடையாது. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை முட்டையை திருப்பி 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 அது திருப்ப 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 உள்ளே இருக்கிற கரு கோழி குஞ்சாக மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே ஒவ்வொரு நாளும் என்னை திருப்பி கொண்டே இருக்கிறார். ஆமாம் ஆமாம், பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. God wants you to be his bride forever and ever. அவருடைய மணவாட்டியாக நீங்கள் நித்தியமாய் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பி உங்களை கர்த்தர் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகித்திருக்கிறார். துதிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை தந்து உங்களை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை உருமாற்றி வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஒவ்வொரு நாள் சொல்லுங்கள், உருமாற்றி வருகிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் உருமாற்றி வருகிறார். ஒவ்வொரு நாளும் உருமாற்றி வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதாம் ஏவாளையும் அப்படிதான் கர்த்தர் தம்முடைய சாயலிலே மற்ற எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினால் உண்டாக்கினவர். மனுஷனை மாத்திரம் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் அவனை உண்டாக்கி அவனுக்குள்ளாக தம்முடைய ஆவியை ஜீவ சுவாசத்தை ஊதி மேலறையிலே புதிய ஏற்பாட்டிலே 120 பேர் கூடி வந்த அந்த மேலறையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டாரோ அதே வண்ணமாக